بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லி காண்பிக்கிற பொழுது இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இந்த உலகத்திலே பல்வேறு விதமான மார்க்கங்கள், மதங்கள், இசங்கள் இருந்தாலும் கூட படைத்த ரப்புல் ஆலமீனால் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம் தான் என்று அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே களிமா சொன்ன முஸ்லிம்களாக, மூமின்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய பயணத்தை ஒரு லட்சிய பயணமாக நாம் கருதி நம்முடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற ஒரு கட்டத்திலே நாம் வாழக்கூடிய இன்றைய சூழலிலே இந்த லட்சிய பயணத்திலே சில பலவீனங்களும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இந்த மார்க்கம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிற வகையிலே ஆசை இருந்தாலும் கூட அதிலே அதிகமான பற்றும் பிடிப்பும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ஒருவித இரண்டுங்கட்டான் நிலையிலே நாம் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அதாவது இஸ்லாத்தை நாம் தாங்கி பிடித்து ஒரு செயல் வீரனாக, லட்சியவாதியாக மாற வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்திலே நாம் ஷைத்தானுடைய பிடியிலே அகப்பட்டு விட்டோமோ என்கிற ஒரு பலவீனமும் இருக்கிறது. இது அல்லாமல் நாம் செய்யக்கூடிய அந்த அழைப்பு பணி, தாவா பணியிலே குறைவு ஏற்பட்டிருக்கிறது. நாம் சத்தியத்துக்கு சான்று பகரக்கூடிய அந்த விஷயத்தினுடைய குறைபாடு இருக்கிறது. இது அல்லாமல் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தொழுகை விஷயத்தில் கூட ஈடுபாடு குறைவாகக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உடல்நலம் மிக நன்றாக இருக்கிறது, ஆனால் நம்முடைய மனநலம் பலவீனப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு காட்சியை சர்வசாதாரணமாக நம்ம பார்க்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் ஈடுபடக்கூடிய வியாபாரம், வேலை, இதே போல பணத்தேவை, தொழில் போட்டி, உலகாயத மோகம், இப்படியாக அடுக்கிக் கொண்டே காரணங்களை நாம் செல்லலாம். இந்த நிலையிலே மறுமையை நோக்கி ஒரு லட்சிய பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய நம்மிடத்தினே, அதாவது இந்த பயானை நான் எதற்காக எடுத்தேன் என்று சொன்னால், இந்த பகுதியிலே வரக்கூடிய அன்பர்கள் ஒரு லட்சிய பிடிப்போடும், அதாவது மறுமையை இலக்காக கொண்டும் செயல்படக்கூடிய ஒரு ஆர்வமுள்ள மக்களாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம்.
ஆக ஒரு விதமான இந்த பலவீனங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தினாலே இன்றைக்கு அவசிய தேவையாக நம்மிடத்திலே வர வேண்டிய சில முக்கியமான ஒரு 6 அம்சங்களை இந்த ஜும்மாவிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஆரம்பமாக இந்த மாதத்தில்தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது என்கிற விஷயம் உங்களுக்கு நன்றாக தெரியும், மேராஜுடைய நேரத்தினாலே. அந்த வகையிலே இந்த தொழுகையில ஒரு அசால்ட்டுத்தனம், அதாவது அதுல ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. உலக மோகத்தினுடைய முதல் அடி எங்கே விழுகிறது என்று சொன்னால் இந்த தொழுகையை விடுவதில் தான் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் குர்ஆன் சுன்னாவை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொழுகை தான் இறைவனுடைய அந்த குர்பத் இருக்குதா இல்லையா, இதற்கான ஒரு தலைவாசலாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், சபரின் மூலமாகவும் தொழுகையின் மூலமாகவும் நீங்கள் வசீலா தேடுங்கள். ஆக இந்த தொழுகை தான் வசீலாவாக இருக்கிறது. அந்த தொழுகை விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை நாம் எடுத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே ஃபர்ல்களை நிறைவேற்றிவிட்டால் போதும் என்கிற ஒரு மனப்பான்மை நம்மிடத்திலே நிறைய பேரிடத்திலே இருக்கிறது. அந்த ஃபர்ல்களை தாண்டி நவாஃபில் என்று சொல்லப்படக்கூடிய உபரியான அந்த தொழுகையிலும் நாம் ஈடுபாடு காட்ட வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம், கேளுங்கள். நாம ஒரு எஜமானனாக இருக்கிறோம். நம்மிடத்துல ஒரு ஆள் பணியால் வேலை செய்து கொண்டிருக்கிறார். காலையிலிருந்து ஒரு சாயந்தரம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய வேண்டும், அதற்கு இவ்வளவு சம்பளம் அப்படிங்கிற வகையில முடிவு செய்து அவன் வேலை செய்கிறான். அந்த குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட சம்பளத்தை வாங்குவது அல்லாமல் அதை மாத்திரம் அவன் செய்தான் என்று சொன்னால் அவனிடத்தில் நமக்கு பிரியம் ஏற்படாது. அந்த குறிப்பிட்ட வேலை நேரத்தை தாண்டியும் ஒரு அர்ப்பணிப்பான உணர்வோடு எக்ஸ்ட்ராவான, அதாவது முதலாளி சொல்லாத அந்த வேலைகளையும் செய்கிற நேரத்தில் தான் அந்த முதலாளிக்கு அந்த தொழிலாளியின் மீது அதிகப்படியான ஆர்வமும் பற்றும் பிடிப்பும் ஏற்படும். அந்த வகையில இந்த ஃபர்ல்கள் இருக்கா இல்லையா, இது அல்லாஹ் நம்ம மீது வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டாய கடமைகள். இதை செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த அன்பை, பாசத்தை, பிரியத்தை, நேசத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த நவாஃபில்கள் விஷயத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகப்படியான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக குறைந்தபட்சம் இந்த பின்னிரவு தொழுகை இருக்குதா இல்லையா, தஹஜ்ஜத் என்று சொல்லப்படக்கூடிய பின்னிரவு தொழுகை இருக்குதா இல்லையா, இது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. நமக்கு சுன்னத்தாக இருந்தாலும் கூட அதையும் பேணக்கூடிய ஒரு மக்களாக நாம் வாழ வேண்டும். முடிந்தபட்சம் வாரத்திலே ஒரு நாளாவது முதல் கட்டமாக ஒரு பயிற்சியை நாம் என்ன செய்ய வேண்டும். ஒரு வெள்ளிக்கிழமை இரவு நான் தஹஜ்ஜத் பின்னிரவு தொழுகையை நான் தொழுகிறேன் என்கிற வகையிலே அந்த ஒரு உறுதிப்பாட்டை நாம் என்ன செய்ய வேண்டும், எடுத்து அதை செயல்படுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அந்த நேரத்தினர் பின்னிரவு தொழுகை நேரத்தினாலே எழுந்து தொழுவதோடு அல்லாஹ்விடத்திலே நாம் அழுகவும் வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்கள் ஏன் இந்த பாதங்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழ வேண்டும் என்று கேட்ட நேரத்தினாலே அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அவலா அக்கூனா அப்தன் ஷக்கூரா, எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்கள் இருக்கா இல்லையா, இதற்கு உண்மையிலேயே நான் ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக ஆக வேண்டாமா என்கிற வகையில எழுந்து அவர்கள் பின்னிரவு நேரத்திலே தொழுதிருக்கிறார்கள். அந்த தொழுகையிலே அழுதிருக்கிறார்கள். அந்த அழுகை கூட எப்படி இருந்தது என்கிற விஷயம் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு அடுப்பில் ஏற்றப்பட்ட தண்ணீர் நிரம்பிய பாத்திரம் குதிக்கிற நேரத்தில் என்ன சத்தம் வருமோ அந்த சத்தம் அவருடைய அழுகையில் இருந்தது என்பதாக நாம் ஹதீஸிலே நாம் என்ன செய்கிறோம், படிக்கிறோம். அப்ப அந்த வகையில இந்த உலக மோகம் தலை தூக்குற நேரத்தினால பலவீனப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தினால குறைந்தபட்சம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த பின்னரவு நேரத்தினாலே அலாரம் வைத்து ஒரு 21 நாட்கள் தொடர்ந்து எழக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த உலகமயம் தலை தூக்குற நேரத்தினால எதற்காக வேண்டி இந்த பின்னிரவு தொழுகையை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால் அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உலக மோகம் தலை தூக்கக்கூடிய அந்த காலகட்டத்தினாலே நகரத்தில் எந்த கடையும் திறந்திருக்காது. பின்னிரவு நேரத்தில் ஏதாவது கடை திறந்திருக்குமா? எந்த கடையும் திறந்திருக்காது.
இதே போல எந்த வியாபாரமும் நடக்காத, கொடுக்கல் வாங்கல் நடைபெறாத அந்த நேரத்தில் எழுந்து அல்லாஹ்விடத்தில் அழுது மண்டாடுங்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு தாக்கத்தை கொடுப்பான் என்கிற வகையிலே அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இந்த லட்சிய பயணத்தினாலே, மறுமையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த லட்சிய பயணத்தினாலே இந்த ஒரு பலவீனம் ஏற்படுகிற நேரத்தினாலே இந்த தொழுகை, இந்த பின்னிரவு தொழுகையில ரொம்ப ஈடுபாட்டு காட்டக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அடுத்து நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், வாசிப்பு பழக்கத்தை நாம் அதிகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாசிப்பு பழக்கம் என்பது மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஒரு கணக்கெடுப்பு அது சரியாக தெரியவில்லை. அதாவது மேலை நாடுகளில் எந்த அளவுக்கு அந்த புத்தகத்தை வாசிக்கிறார்கள், நூலை வாசிக்கிறார்கள், ஆனால் முஸ்லிம் நாடுகளிலே, அரபு நாடுகளிலே எந்த அளவுக்கு வாசிக்கிறார்கள் என்கிற வகையிலே பார்க்கிற பொழுது மலைக்கும் மடுவுக்குமான ஒரு வித்தியாசத்தை சொல்லி காட்டுகிறார்கள். வாசிப்பு பழக்கம் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அந்த வாசிப்பு பழக்கம் இருந்தால்தான் இந்த உலகத்திலே நாம் சுவாசிக்க முடியும் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வாசிப்பு பழக்கம் என்று வருகிற பொழுது நாம் முதல் கட்டமாக எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அல் குர்ஆனுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த குர்ஆன்ல நாம எதை அதிகமாக, அதாவது பலவீனம் ஏற்படுகிற நேரத்தில் நாம் எதை அதிகமாக வாசிக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கிற பொழுது, மறுமை, அது குறித்த விளக்கங்களை சொல்லக்கூடிய ஆயாத்துகளை நாம் அதிகமாக அந்த குர்ஆனுடைய விஷயத்தில் நாம் ஈடுபாடு காட்ட வேண்டும். அதை வெறுமனே கிளிப்பிள்ளை விளையாட்டு வாசிக்காமல் பொருளோடும், அது அல்லாமல் மிகச்சிறந்த அறிஞர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விளக்கங்கள் இருக்கா இல்லையா, இந்த விளக்கங்களோடு படிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நபி மொழிகளை அதிகமாக நாம் படிக்க வேண்டும். நபி வரலாறை என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக படிக்க வேண்டும். அந்த வரலாறு படிக்கப்பட்டு அது எல்லாவிடத்திலும் போய் சேர வேண்டும் என்கிற வகையில் தான் சமீபத்தில் நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை போன்ற ஒரு சூழலை நாம் உருவாக்கி செய்தோம். அப்ப நபி மொழிகளை படிக்கிற நேரத்தில் அறிஞர்கள் என்ன சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், அந்த நபி மொழிகளிலே கிதாபுர் ரிகாக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாடம் இருக்கிறது, ஒரு நூல் இருக்கிறது. கிதாபு ரிகாக் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை மென்மைப்படுத்தக்கூடிய, இதே போல இந்த உலகத்தின் மீது ஒரு பற்றற்ற தன்மை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு துறவற மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய பகுதி என்பதாக சில நபி மொழிகள் இருக்கிறது. நீங்க இந்த சஹீல் புகாரில இந்த 7வது பாகத்தில் நெகிழ்வூட்டும் அறிவுரைகள் அப்படிங்கிற வகையில் ஒரு பாடம் இருக்கு. தயவு செய்து அந்த பாடத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? படியுங்கள். ஒரு சிம்பிளா சில அமைப்பில் அதில் இருக்கக்கூடிய சில செய்திகளை உங்களோடு ஒரு 6 ஹதீஸ்களை நான் எடுத்து வந்திருக்கிறேன். ஆனால் ஒரு 2 ஹதீஸை நேரத்தினுடைய இதை கருதி நான் என்ன செய்ய ஒரு 2 செய்தியை சொல்லி காட்டுகிறேன். தெரியாத செய்தி எல்லாம் கிடையாது, எல்லாமே தெரிந்த செய்தி தான். அதில் உள்ள அந்த விஷயத்தை பூராமே நெகிழ்வூட்டக்கூடிய அந்த அறிவுரைகள் இருக்கா இல்லையா, திடீர்னு நமக்கு உலக மோகம் விட்டது என்று சொன்னால் உடனே அந்த ஹதீஸ் மொழிகளை நாம் எடுத்து படிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதரல்லாஹு இலம்ரையின் அஹ்ர அஜலஹு ஹத்தா பலக சித்தீன சனா. ஒரு மனுஷனுக்கு 60 வயசு வந்துருச்சுங்க, 60 வயசு எட்டிட்டான். இன்னொரு ரிவாயத்தில் 40 என்பதாகவும் இன்னொரு ஹதீஸ் என்ன செய்கிறது வருகிறது. இந்த 60 வயசு 40 வயசு எட்டியதற்கு பின்னாடியும் கூட இறைவன் பக்கம், அருமையின் பக்கம் திசை திரும்பாமல் இந்த உலகத்தின் பக்கம் போய் கொண்டிருக்கிறான் இல்லையா, அப்படியான அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் மிகப்பெரிய அளவுக்கு சங்கடப்படுகிறான் என்கிற வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். இது சுருக்கமாக அந்த அர்த்தத்தை மட்டும் சொல்லி காட்டியிருக்கிறோம். அதனுடைய விளக்கத்தை நாம் எடுத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு ஹதீஸ் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த அரபி வாசகத்தோடு நீங்கள் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தம் முரப்பா. சஹாபாக்கள் குழுமி இருந்த அந்த சபையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே படம் போட்டு இந்த உலகத்தினுடைய தன்மையை வளர்க்குறாங்க. ஒரு புள்ளியை வைக்கிறாங்க. ஒரு புள்ளி என்ன செய்றாங்க? பூமியில வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு சதுர கட்டத்தை என்ன செய்றாங்க? இப்படி வரைகிறாங்க. சதுர கட்டத்தை என்ன செய்றாங்க? வரைகிறாங்க. அப்படி வரைஞ்சதுக்கு பின்னாடி வஹத்த ஹத்தன் ஃபில் வஸ்தி ஹாரிஜ மின்ஹு, அந்த சதுரமாக வரைந்த அந்த கட்டத்தினால இங்கிருந்து நேராக நடுவில் என்ன செய்றாங்க? ஒரு கோட்டை, அந்த சதுர கட்டத்தை தாண்டி என்ன செய்றாங்க? ஒரு கோட்டை என்ன செய்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைகிறாங்க. அடுத்து வஹத்த ஹுத்தன் சிகாரன் இலா ஹாதல்லதி ஃபில் வஸ்த், அந்த நடுவில் போகக்கூடிய அந்த நேரான அந்த கோட்டில் சின்ன சின்ன கோடுகளை இங்கிட்டும் அங்கிட்டுமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அதை கோடு போடுறாங்க. போட்டுட்டு வகால, அதுக்கு பின்னாடி விளக்குறாங்க. நான் சொன்னது உங்களுக்கு விளங்குச்சா இல்லையா? நடுவில் ஒரு புள்ளி, அதை சுற்றி என்ன செய்யறது? ஒரு சதுர கட்டம். நடுவில் இங்கிருந்து
அந்த கட்டத்தை தாண்டி இருக்கக்கூடிய வகையில ஒரு கோடை என்ன செய்றாங்க போடுறாங்க. அந்த கோட்டுக்கு இடையில சின்ன சின்ன கோடுகளை என்ன செய்றாங்க போடுறாங்க. சஹாபாக்கள் அப்படி ஆச்சரியப்பட்டு என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னு சொன்னா, இந்த நடு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி இருக்குதா இல்லையா, இதுதான் மனிதன். நம்மளை உவமானப்படுத்தி சொல்லி காட்டுறாங்க, நாம் அவன் தான் மனிதன். இந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த சதுர கட்டமா இருக்கா இல்லையா, இது அவனுடைய ஆயுள். அவனுடைய ஆயுள் இங்கிருந்து வெளியில அந்த கட்டத்தை தாண்டி கோடு போகுதா இல்லையா, இது அவனுடைய மேலாசைகள். அதாவது இவனுடைய வருஷத்தை எல்லாம் 50 வயசு 10 வயசு 20 வயசு நினைச்சு வச்சிருப்பான். ஆனா இது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிற வகையில நிறைய ஆசைகளை வளர்த்து வச்சிருப்போமா இல்லையா, அந்த கட்டத்தை தாண்டி வளர்த்து வச்சிருப்போமா இல்லையா, அதுதான் இந்த கட்டத்தை தாண்டி இருக்கக்கூடிய கோடு. இந்த இடையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோடுகள் என்ன அப்படிங்கிற வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, அது அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகள். இப்படியாக ஒரு இடர்பாட்டிலிருந்து இன்னொரு இடர்பாட்டுக்கு அவன் தப்பித்துக் கொண்டாலும் கூட மரணம் என்று சொல்லப்படக்கூடிய மௌத் என்று சொல்லப்படக்கூடிய அதிலிருந்து அவன் தப்பவே முடியாது என்கிற வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை நடத்தியிருக்கிறார். இப்படியான இந்த ஹதீசுகள் இருக்கா இல்லையா, இந்த ஹதீசுகளை நாம என்ன செய்ய வேண்டும், அதிகமாக நாம படிக்கக்கூடிய ஒரு சூழல். இங்கே 13 வயதில் இருக்கக்கூடிய இளவட்டமான வாலிபர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதிகமாக இந்த ஹதீசுகளை என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். வெறுமனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளை வாசித்தால் மட்டும் போதாதுங்க. அதோடு நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நபி சொன்னபடி வாழவும் வேண்டும், நபி சுன்னாவை பேணவும் வேண்டும். சுன்னாங்கிற வகையில் வருகிற சமயத்தில் சில ஆள்கள் தடுமாறிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. நபியுடைய சுன்னத்து அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு சில விஷயங்களை வச்சிருக்கிறாங்க. தாடி வைக்கிறது, மிஸ்வாக்கு பண்றது அப்படிங்கிற வகையில சொல்றாங்களா இல்லையா, இந்த இவைகளும் சுன்னாவதான். சுன்னானா என்னங்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஐவேளை நாம மிஸ்வாக்கு செஞ்சா மட்டும் போதாது. நாம வியாபாரத்தில் இருக்கிற சமயத்தில் அந்த மீசான் இருக்கா இல்லையா, அதாவது தராசு இருக்கா இல்லையா, அது சரியாக இருக்க வேண்டும். அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. இதே போல அந்த உணவருந்துகிற சமயத்தில் சில பேர் என்ன செய்வாங்க, தட்டை வலிச்சு வலிச்சு சாப்பிடணுங்கிற வகையில ஒரு சுன்னத்தை சொல்லுவாங்க, பேணுவாங்க. அது மட்டும் சுன்னத்து கிடையாது. அதை தாண்டி அந்த உணவுக்கான வகையில வரக்கூடிய அந்த வருமானம் என்ன செய்ய வேண்டும், ஹலாலாக இருக்க வேண்டும். அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து அப்படிங்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உழு செய்கிற சமயத்துல மூக்க சுத்தணும், நாசியை சுத்தப்படுத்தணும், மூக்க சுத்தப்படுத்தணுங்கிற வகையில சுன்னான்னு சொல்றோமா இல்லையா, நம்முடைய வாக்கு இருக்கா இல்லையா, அந்த வாக்கை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாங்கிற விஷயத்தை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தஸ்பீஹ் உருட்டுவது மாத்திரம் அல்ல ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத், உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். அதையும் நாம் என்ன செய்ய வேண்டிய எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் நல்ல புத்தாடை அணிந்து அத்தர் போட்டு அமர்க்கலப்படுத்தது அப்படிங்கிற விஷயம் மாத்திரம் சுன்னத்து கிடையாது. அடுத்தவங்களை பற்றி புறம் பேசாமல் இருக்கிறது, கோல் சொல்லாமல் இருக்கிறது, குண்டூடி பேசாமல் இருப்பது, இது எல்லாமே சுன்னத்து தான். இந்த வகையில நாம் யோசித்து பார்க்கிற பொழுது நம்முடைய உடையில சுன்னத்து இருக்கிறது, நம்முடைய நடையில சுன்னத்து இருக்கிறது, நம்முடைய இல்லத்துல சுன்னத்து இருக்கிறது, நம்முடைய உள்ளத்துல சுன்னத்து இருக்கிறது, சலாம் சொல்லக்கூடிய விஷயத்திலும் சுன்னத்து இருக்கிறது, நாம் பேசக்கூடிய கலாம் வார்த்தை இருக்குதா இல்லையா, இதிலும் சுன்னத்து இருக்கிறது. இதே போல வழிபாடுகளிலும் சுன்னத்து இருக்கிறது, நாம் அன்றாடம் செய்யக்கூடிய பண்பாடுகள் இருக்கா இல்லையா, இப்படியாக அனைத்திலும் இருக்கக்கூடிய அந்த சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய மனிதர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். முதல்ல குர்ஆனை வாசிக்கிறது, அடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுடைய பொன்மொழிகளை வாசிக்கிறது. இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை நாம் செய்யாமல் இருக்கிறோம், நபி தோழர்களுடைய வரலாற்றை நாம் அதிகமாக படிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய வரலாறுகளை நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் சஹாபாக்களுடைய வரலாறு அப்படிங்கிற வகையில் ஒரு 10 சஹாபியினுடைய வரலாறை முழுமையாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. தேடி பிடித்து எது சரியான வகையில் இருக்கக்கூடிய வரலாறு இருக்கிறதோ அந்த மாதிரியான வகையில் அந்த சஹாபாக்களுடைய வரலாறை நாம் படிக்க வேண்டும். ஏன் சொன்னா நபி தோழர்கள் அசலானவர்கள். இப்போ வந்திருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பின்னாடி வந்திருக்கக்கூடிய ஃப்ரீவானவர்கள். அசலானவர்கள் யார் என்று சொன்னால் நபி தோழர்களாக இருக்கிறார்கள். அதாவது இஸ்லாத்தினுடைய வரலாற்றினுடைய அடிக்கற்கள் பெரும்பகுதி அடித்தளம் மறைந்துதான் இருக்கும். அவருடைய தியாகம் எல்லாம் தெரியாது. ஆனா சர்வசாதாரணமா என்ன செஞ்சிருவோம், அந்த சஹாபாக்களை நம்ம பேசி விடுவோம். ஆனால் அந்த இஸ்லாத்தினுடைய அடித்தளங்களாக இருக்கிறார்கள். அவர்களை போன்று இந்த உலகத்திலே வாழ்ந்த நபர்கள் யாரும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சர்டிபிகேட் கொடுக்கிறான். எந்த விஷயத்துல தக்வா இருக்குதா இல்லையா, அந்த தக்வா விஷயத்துல சஹாபாக்களை மிஞ்சி இந்த உலகத்துல யாரும் வாழவில்லை அப்படிங்கிற வகையில் அல்லாஹ் என்ன செய்கிறான், சான்று கொடுக்கிறான். மிக முக்கியமாக தக்வா இருக்கிறது. ஏன் நான் இதை சொல்லி காட்டுகிறேன் என்று சொன்னால், சாதாரணமாக அந்த சஹாபாக்கள் வியாபாரம் செய்தால் என்று சொன்னால்
தராசனுடைய ஒரு தட்டுல அந்த வியாபார பொருட்கள் இருக்கும், இன்னொரு தட்டுல என்ன இருக்கும் தெரியுமா? தக்குவா இருக்கும். ஒரு தட்டுல வியாபாரம் செய்யறாங்கன்னா, சஹாபாக்கள் வியாபாரம் செய்யறாங்கன்னா, ஒரு தட்டுல என்ன செய்யும்? அந்த வியாபாரத்தினுடைய பொருள் இருக்கும், இன்னொரு தட்டுல தக்குவா நிரம்பி இருக்கும். இது அல்லாம ஒரு துணிகளை அளக்குற சமயத்துல வந்து ஒரு நுனியில வந்து என்ன இருக்கும்? அந்த துண்டு இருக்கும். மறு நுனியில அந்த மண்ணறையினுடைய முகத்தவாரம் அவர்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கும். அப்படியாகத்தான் இந்த உலகத்தில் அந்த சஹாபாக்களுடைய வரலாறு தனித்தனியாக சொல்ல முடியாது, ஒரு கருத்தா ரீதியாக நான் சொல்லிக் கொண்டு செல்கிறேன். ஒரு புறத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சஹாபாக்கள் பின்னாடி ஒரு காலகட்டத்தினர் வந்து பெரும்பெரும் நிலப்பிறப்புகளை வந்து நாடுகளை எல்லாம் ஆண்டார்கள். நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படியாக பல்வேறு சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கிறோம். ஒரு புறத்தில் அப்படி பெரும்பெரும் நிலப்பிறப்புகளை வந்து நாடுகளை வந்து அவங்க வந்து ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல மறுபுறம் நடுநிசையில எழுந்து, யா அல்லாஹ், இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து நாங்கள் மூழ்கி உலகாய மூழ்கி விடக்கூடாது, யா அல்லாஹ், இதற்கெல்லாம் நாங்கள் தலாக்கு விட்டு விட்டோம் என்று சொல்லக்கூடியவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். ஹிர்கல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னன் அந்த எது படையில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இஸ்லாமியர்களிடத்துல வந்து தோற்றுவிட்டு திரும்புகிற சமயத்தில் எப்படி தோற்றீங்க, நீங்க மெஜாரிட்டியா இருக்கிறீங்க, அவங்க மைனாரிட்டியா இருக்கிறாங்க, எப்படி நீங்க தோற்றீங்கன்னு சொல்லி கேட்கிற சமயத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கு. நிறைய வார்த்தையை சொல்லி இருக்கிறார், ஒரு வார்த்தையை அவர் சொல்லி காட்டுகிறார். பகலெல்லாம் அவர்கள் வந்து ஒட்டகத்தில் குதிரைகள் மீது சவாரி செய்து கொண்டிருக்கிறார். இரவு நேரத்தில முசல்லாக்களில் தொழுகை விருப்பிகளிலே அவர்கள் சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவர்களான வெற்றிக்கான காரணம் என்பதாக அவருடைய வரலாற்றில் நாம் என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். ஆக அந்த வகையில நபித்தோருடைய வரலாறுகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். அடுத்து எத்தனை விஷயம் சொல்லி இருக்கிறாங்க? எத்தனை விஷயம்? ஏற்கனவே நல்ல ஏசி போட்டிருக்குது, அதனால கொஞ்சம் சொற்களா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. விஷயத்தை வந்து நம்ம என்ன செய்யணும்? கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். ரெண்டு விஷயம் நினைஞ்சிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். மூன்றாவது உள்ள ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன விஷயம் சொன்னா, இந்த மருத்துவமனைகள் இருக்கா இல்லையா, ஆரோக்கியமான நிலையில நாம இருக்கிறோம், அதனால நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற வகையில் நம்ம சும்மா இருந்துரும். இந்த ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நாம மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் மீது பற்று, மோகம் இதெல்லாம் வந்து தவிடுபொடியாக வேண்டும் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் வழியில வந்து சொல்லி காட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அங்கம் படுக்கை போட்டால் தங்கமும் பித்தளை ஆகிவிடும். நல்ல பெரிய பணக்காரனா இருப்பாங்க, இந்த அங்கம் உடல் படுக்கையில் விழுந்துருச்சுன்னு வைங்க, நோயில விழுந்துருச்சுன்னு வைங்க, தங்கம் கூட அவனுக்கு பித்தளையாக மாறிவிடும். அப்படியான ஒரு விஷயம்தான் இந்த நோய். இந்த நபி மொழியில வந்து நாம கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு நோயாளியை சந்திக்கிறது, நோயாளியை சந்திக்கல, அல்லாஹ்வை போய் நாம சந்திக்கிறோம். இந்த ஹதீஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கா இல்லையா? நம்ம நோயாளியை சந்திக்கல, யாரை போய் சந்திக்கிறோம்? அல்லாஹ்வை போய் நாம என்ன செய்றோம்? சந்திக்கிறோம். இந்த மருத்துவமனையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஏசி அறையில் இருந்துட்டு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து தான் பார்க்கணும். மருத்துவமனையில் எந்த மாதிரியான எத்தனை விதமான நோய்கள், நாம கேள்விப்படாத நோய்கள், நோயாளிகள் எத்தனை விதமான நோயாளிகள், உடல் நோய், மனநோய், உடல் ஊனமான நிலையில, கைகால் இழந்த நிலையிலே கிடக்கக்கூடிய ஆட்கள், குறிப்பாக இந்த கேன்சர் வார்டு இருக்கா இல்லையா, அந்த வார்டுல போய் நம்ம வந்து ஒரு நாளைக்கு என்ன செய்யணும்? உட்கார்ந்து அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்ச நேரமாவது பார்க்க வேண்டும். எத்தனை விதமான உபாதைகள், உண்ண முடியாமல், உடுத்த முடியாமல், கழிவறைக்கு தானாக சென்று போக முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நோயாளிகளை எல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? ரத்த பற்றாக்குறையினால் இருக்கக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? இது அல்லாம வந்து உடல் நோயினாலும் பரவாயில்லைங்க, சில நேருக்கு வந்து மனநோய் ஏற்பட்டு அவர்கள் படக்கூடிய அவஸ்தைகள், அந்த மனநோயாளிகளை கவனிக்கக்கூடிய வகையில ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த உறவினர்களா இருக்கிறார் இல்லையா, அவங்க படக்கூடிய அந்த கஷ்டங்கள், இதையெல்லாம் இன்றைக்காவது நாம் வந்து போய் அணு ரீதியாக பார்த்திருக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தினால அப்படியெல்லாம் போகிறதுக்கு வந்து மனசு வரலன்னு சொன்னா, ஒரு சின்ன அளவில் ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சும்மா இந்த கல்யாண வீடு, ஒரு நல்ல பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய, நம்ம ஜாலியா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மாத்திரம் போயிட்டு இந்த மருத்துவமனைக்கெல்லாம் போகாத நிலைமையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து போவதற்கு இந்த ஹதீஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. தனக்கு எதை விரும்புவானோ அதை தன்னுடைய பிற சகோதரனுடைய விஷயத்தில் விரும்பாத வரை நீங்கள் மூமினாக ஆக முடியாது. இந்த ஹதீஸை இப்படி யோசிச்சு பாருங்க. இந்த ஹதீஸை எப்படி யோசிச்சு பாருங்கன்னா, மருத்துவமனைக்கு போகாம அப்படி ஜாலியா இருக்கீங்க இல்லையா, அப்படி போகுவதற்கு ஒரு ஆசை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இப்படி யோசித்து பாருங்க, இப்படி கற்பனை செஞ்சு பாருங்க. மருத்துவமனை,
அங்கே இருக்கக்கூடிய பெட்டு, அங்கே இருக்கக்கூடிய நோயாளி, அந்த நோயாளியுடைய இடத்துல நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணிப்போம். நான் அங்க இருக்கிறேன், நான் அந்த பெட்ல கிடக்கிறேன், எந்த அளவுக்கு கிடக்கிறேன், உண்ண முடியாமல், உடுத்த முடியாமல், கழிவறை செல்ல முடியாமல். அப்ப நாம என்ன நினைப்போம்? என்னை ஒருத்தர் வந்து பார்க்க வருவானா, ஆறுதல் சொல்ல மாட்டானா, அப்படிங்கிற வகையில் நம்ம யோசிச்சு பார்ப்போமா இல்லையா? அந்த வகையில் அந்த பெட்டுடைய இடத்துல வந்து உங்களை கற்பனை செய்து பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றே தீருவீர்கள். ஆக அந்த வகையில் அறிஞர் பெருமக்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 நோயாளியாலையாவது போய் சந்திச்சுட்டு வாங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் அவங்க நேரடியாக 3 நோயாளி சொல்லல, அறிஞர் பெருமக்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு குறிப்பை கொடுக்கிறார்கள். ஒரு 3 நோயாளியாவது நீங்க போய் சந்திச்சுட்டு வாருங்க, அல்லாஹ்வினுடைய அந்த குர்பத்து, இந்த உலகத்தின் மீது உண்டான அந்த பற்றெல்லாம் உங்களுக்கு விலகி அந்த லட்சிய பயணத்தின் மீது வந்து ஒரு ஆர்வம் ஏற்படுவதாக சொல்லி காட்டிருக்கிறார்கள். 3 விஷயம் படிச்சிருக்கும். அடுத்து 4வது விஷயம், இந்த மண்ணறைகள் இருக்கா இல்லையா, கபர்கள் இருக்கா இல்லையா, மக்பராக்கள் இருக்கா இல்லையா, அந்த மண்ணறைகளை போய் நாம தரிசிக்க வேண்டும் என்கிற வகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பை கொடுக்கிறார்கள். அந்த ஹதீஸ் எப்படி இருக்குன்னா, அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லذات, உங்களுடைய இந்த உலகத்தின் மீது உண்டான அந்த மன இச்சைகளை அப்படியே தகர்க்கக்கூடிய, அதை இடித்து தரைமட்டமாக்கக்கூடிய அந்த மௌத்தை நீங்க வந்து அதிகமாக நினைத்து பாருங்கள். மௌத்தை நாம நினைச்சு பார்க்கணும்னு சொன்னா சும்மா வீட்டில் உட்கார்ந்து ஏசிரியில் உட்கார்ந்தா மூத்து வருமா? எங்க போகணும்? அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு, மக்பராவுக்கு, அந்த இடத்துக்கு நாம போக வேண்டும். அதிகாலையிலே ஒரு தடவை போக வேண்டும், அந்தி சாயக்கூடிய வேலை என்று 2 நேரங்கள் போக வேண்டும். இன்னைக்கு ஜியாரத்துங்கிற வகையில் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன செய்யறோம், அது இல்லைங்கிற வகையில் வந்துடுறோம். ஆனா வந்து மௌத்தை நினைக்கக்கூடிய வகையில அந்த ஜியாரத்து வந்து இஸ்லாத்துல வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அங்க போய் என்ன செய்ய வேண்டும், அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். ஒரு கலாமையும் சில வார்த்தைகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், மன்னரை வாசிலே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக. யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும், எங்களுக்கும் எங்களையும் உங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. அடுத்த வாசம் இருக்குதா இல்லையா, இதுதான் அந்த மரணத்தை நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. வான்தும் சலஃபுனா, நீங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்க. வனஹனு பில் அஸர், நாங்க அடுத்த நொடியோ அடுத்த நிமிடமோ அல்லது அடுத்த மணியோ அல்லது அடுத்த நாளோ நாங்கள் உங்களோடு வந்து சேர்ந்து விடுவோம் என்கிற வகையில அந்த மரணத்தை நினைவுகூர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிருக்கிறார். கொஞ்சம் நீங்க மண்ணறையில் போய் நீங்க உட்கார்ந்து பார்க்கணும், சும்மா பார்க்க கூடாது, சிந்தனையோடு பார்க்கணும். அங்க யார் இருக்கா, இந்த மண்ணறையில் இந்த கபர்ல யார் இருக்கா? எல்லாரும் இருப்பாங்க. யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னா பெரும் பெரும் வியாபாரிகள் இருப்பாங்க. இந்த உலகத்தை கட்டி ஆண்ட மன்னர்கள், அரசர்கள் பூரா என்ன செய்வாங்க, அங்க இருப்பாங்க. ஆனா அவங்க கட்டி அந்த வீடுகள் இருக்கா இல்லையா, அந்த கடைகள் இருக்குதா இல்லையா, அது இடிந்து விட்டதா அல்லது இல்லாமல் இருக்கிறதா என்று கவலைப்படக்கூடிய ஒரு சூழலில் அவள் இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. பார்த்து பார்த்து கட்டிய கடைகள், பார்த்து பார்த்து கட்டிய பங்களாக்கள், அது என்ன ஆச்சு அப்படிங்கிற வகையில கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாவது அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா நிச்சயமாக கிடையாது. ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க, நான் இல்லாவிட்டால் இந்த கடையே ஓடாது, நான் இல்லாவிட்டால் இந்த ஷாப்பிங் மாலே ஓடாது அப்படிங்கிற வகையில பிஸியா இருப்பாங்க, எந்நேரமும் பிஸியா இருப்பாங்க. இன்னைக்கு ஒரே அடிக்கா பிஸி ஆயிட்டாங்க, எல்லாவற்றிலிருந்தும் பிஸி. தான் நடத்திய அந்த கடைகள், வியாபார தலங்கள் அத்தனையிலிருந்தும் அவங்க பிஸியாகி ஓய்வாக நாளைக்கு மகசூல் வரைக்கும் நினைச்சாங்க அவங்க ஓய்வாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வகையில அந்த மரணத்தை சிந்திக்க வேண்டும். எப்படி சிந்திக்கணும்னு சொன்னா சிந்திக்கிறது கிடையாது. இன்னைக்கு கபர்ஸ்தான்ல கூட போய் பாத்தீங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டு சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொல்லி அவனை பத்தி புறம் பேசி சிரிச்சு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். எப்படி சிந்திக்கணும் மரணத்தை பற்றி? மரண செய்தி சொன்னவன் நாளைக்கு மரணமாகி விடுகிறான். இன்னைக்கு மரண செய்தி சொன்னவன் நாளைக்கு என்ன செய்யுது, அந்த மரண செய்தியில இடப்படக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இது அல்லாமல் இன்று நாம வந்து சந்தூக்கில் ஒரு ஆளை தூக்கிட்டு போறோம், இதே மாதிரி நம்மள ஒரு நாளைக்கு நம்மள ஒரு ஆள் என்ன செய்வாங்க, சந்துக்குள்ள தூக்கிட்டு போவாங்க அப்படிங்கிற எண்ணப்பாடு வரணும். மன்னரையுடைய இடத்துல வந்து நம்மை கற்பனை செய்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தின் மீது உண்டான அத்தனை விஷயங்களும் அது வந்து தவிடுபடியாகிவிடும், அந்த உலகம் எல்லாம் இல்லாமல் போய்விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வப்போது அதாவது இரும்பு துருப்பிடிப்பது போல உங்களுடைய உள்ளங்களும் என்ன செய்கிறது, அவ்வப்போது துருப்பிடித்து விடுகிறது. 2 விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா அது துரு நீங்கி விடுகிறது. ஒன்று, அதிகமாக குர்ஆன் ஓதுங்க, 2வது அதிகமாக இந்த மரணத்தை நினைத்து பாருங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆக எத்தனை விஷயம் நம்ம சொல்லி இருக்கிறோங்க? 4 விஷயம் சொல்லி இருக்கிறோம். இன்னும் ஒரு 2 விஷயங்கள் இருக்குது, அது அடுத்த அமர்வுல என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே,
மறுமையை நோக்கி நடைபெறக்கூடிய இந்த லட்சிய பயணத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள், உலகத்தின் மீது உண்டான அந்த ஆசைகள் ஏற்படுகிற சமயத்தில் சில முக்கியமான விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற வகையிலே ஒரு 4 விஷயங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. 5வது விஷயம் என்னவென்று சொன்னால், எந்த நிலையிலும் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நிராசை அடைந்து விடக்கூடாது. இந்த உலகத்தின் மீது உண்டான வகையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து விரக்தி என்ன செய்யக்கூடாது, நாம் அடைந்து விடக்கூடாது. என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டுகள் பல ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் இஸ்லாம் இன்னும் நம்ம நாட்டில் ஒரு நிலை பெறவில்லையே. அதாவது இறை இல்லங்கள் பூரா இறைவனை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இறை இல்லங்கள் கூட இன்னைக்கு இணை வைப்பு கூடங்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற வகையிலே ஒரு விதமான விரக்தி நிலை சில பேருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். மேலும் மேலும் சிக்கல் வந்து கொண்டிருக்கிறது, ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது என்கிற வகையிலே எண்ணக்கூடிய ஒரு சூழலை நாம பார்க்கிறோம்.